தளபதி விஜய் நாளைக்கு பிரச்சாரம் பண்ண போகிறாரு. ஸோ அது எங்கே, எப்போ, எத்தனை மணிக்கு அப்படின்றது எல்லாமே நான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் வந்து வார சனிக்கிழமை பிரச்சாரம் பண்ணுற பிளான் வச்சிருந்தாரு. ஸோ அதுக்கான ஷெடியூல் எல்லாமே வந்து டிவிகே சைட்லேருந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஒரு சில பிளான் சேஞ்சஸ்லாம் ஆயிருக்கு. அது எல்லாமே நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இப்போ என்னன்னா, ஃபஸ்ட்டு பிரச்சாரம் வந்து அரியலூர், திருச்சி இது 2 ஊர்லேயும் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து பயங்கரமாக இருந்திருந்தது. சோசியல் மீடியாலும் சரி, ஆன்லைன், ஆஃப்லைன், தென் அதுக்கப்புறம் அரசியல் கட்சி தலைவர்கள், அதுக்கப்புறம் நிறைய பேர் கொண்டாடினாங்க, நிறைய பேர் அவங்க கருத்தை சொன்னாங்க. ஸோ நிறைய மிக்ஸ்டாக நிறைய விஷயம் நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம நாளைக்கு உள்ள மேட்ருக்கு வருவோம். நாளைக்கு வந்து எங்கே பிரச்சாரம் பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நாகை, திருவாரூர் 2 ஊர்லேயும் தான் பிரச்சாரம் பண்ண போகிறாருங்க. அது எங்கே, எத்தனை மணிக்குன்றதை நான் சொல்கிறேன். ஸோ நாகையில் வந்து ஃபஸ்ட்டு எங்கே பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, காலை 11 மணிக்கு புத்தூர் அண்ணா சிலை சந்திப்பில் வந்து பிரச்சாரம் பண்ண போகிறாரு. ஸோ 2வது எங்கே போக போகிறாருன்னா திருவாரூர். அது எத்தனை மணிக்குன்னா, மாலை 3 மணிக்கு நகராட்சி அலுவலகம் அருகில் தெற்கு வீதியில் வந்து பிரச்சாரம் பண்ண போகிறாரு. இந்த 2 ஊர்லேயும் தான் நாளைக்கு வந்து தளபதி விஜய் வந்து பிரச்சாரம் பண்ண போகிறாரு. இந்த 2 ஊர்லேயும் பயங்கரமான க்ரௌடு வரதான் போகுது. ஸோ லாஸ்ட் டைம் திருச்சி, அரியலூரில் வந்த க்ரௌடை விட இந்த ஊரில் வந்து க்ரௌடு அதிகமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தளபதி விஜய் வந்து இந்த வாட்டி வந்து ப்ரைவேட் ஜெட்டில் வந்து ட்ராவல் பண்ணி வராமல் அவர் வந்து கார் இல்லாட்டினா ஹெலிகாப்டரில் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி பிளான் இருக்குது அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியாவில் வந்துட்டுருக்கு. ஸோ அதை பற்றின டீட்டெயிலாக ஒரு இன்ஃபர்மேஷன் எதுவும் வரல. ஸோ வந்துச்சுன்னா அதையும் நான் நம்ம சேனலில் சொல்கிறேன். அண்ட் நாளைக்கு வர ஒவ்வொரு அப்டேட்டுமே வந்து நான் உடனே நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ முடிஞ்சவரை நீங்கள் எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் எல்லா அப்டேட்டும் உங்களால் உடனே பார்க்க முடியும்.